எல்லாருக்குமே வணக்கம். எங்களுக்கு வழக்கம் போல இது எத்தனாவது மிஸ்டேக் ரோஸுங்கம்மா? 14-15வது மிஸ்டேக் ரோஸு. ரொம்ப அற்புதமான ஓஷோனுடைய ரொம்ப அற்புதமான மெடிடேஷன். எவ்வளவு லாங்கா ரொம்ப நீண்ட வருஷமா நம்ம பண்றோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஆழமா போறோம் அப்படிங்கிறது தான் இந்த மிஸ்டேக் ரோஸ்ல நான் கத்துக்கிட்டேன். எவ்வளோ வருஷம் நம்ம போனாலும் நம்ம உள்ள எந்த அளவுக்கு உணர்றோம், இன்னும் ஆழமா போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மிஸ்டேக் ரோஸ்ல நான் கத்துக்கிட்டேன். லாஃபிங், க்ரையிங், சைலன்ஸ் 3 இதில் இருக்கு. நம்மளுடைய அறியாமை, இயலாமை, பயம், இது எல்லாமே எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் இருக்கு. ஸோ அதைய க்ளீன் பண்ணக்கூடிய ஒரே டூல் வந்து சிரிப்பு. அப்போ அதில் வெளியில் போகும். 2வது வந்து அன்பு, தியானம், இன்னும் உறவுகள், எல்லா விஷயங்களையுமே நம்ம இதயத்தில் ஃபீல் பண்ணி கரைஞ்சி அழுகும்போது நம்ம பார்க்காத நிறைய இடங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதை எல்லாமே அது வெளியில் கொண்டு வரும். இது அத்தனையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது தான் எல்லா மாஸ்டர்ஸுமே சொல்கிற மாதிரி நீ இந்த உடம்பு இல்லை, இந்த மனசு இல்லை அப்படிங்கிற தளத்துக்கு கொஞ்சமாவது நம்ம வரணும். அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்ல உள்ளே இருக்கிறது பூரா வெளியில் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்த தொட முடியும். அதே மாதிரி இந்த மிஸ்டேக் ரோஸ் இந்த ப்ராசஸ் 21 நாள் பண்ண எப்படி இருக்கும்னா, அந்த ஹால்குள்ளே போகிறதே ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளை அப்படியே கொண்டு வரும். ஏன்னா நமக்குள்ள உண்மையாலுமே கோயிலுக்குள்ளே போனால் என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வை இந்த மிஸ்டேக் ரோஸ் நம்மளுக்கு காமிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு தெரப்பி. அதே மாதிரி இந்த மிஸ்டேக் ரோஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம நிறைய நம்மளுக்குள்ள ஒரு முகமூடி இருக்கும். நம்ம அதுதான் நம்மன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அந்த ரியாலிட்டி அந்த லைஃப்னுடைய ரியாலிட்டி என்ன, அதனுடைய பெயின் என்ன, இது எல்லாமே இந்த மிஸ்டேக் ரோஸ் எடுத்து காமிக்கும். அதில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதை தொட்டு அந்த லாஸ்ட் 7 days சைலன்ஸ் முடிக்கும் போது நமக்கு அதை எடுத்து காமிச்சோம். மறுபடியும் நம்ம 1 மணி நேரமாவது டெய்லியும் இந்த ப்ராசஸ் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் அதான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அந்த சைலன்ஸ்குள்ளே நம்ம போக நம்மளை அது அப்படியே அடுக்கடுக்காக இன்னும் ஆழமாக நமக்குள்ளே கொண்டுட்டு போவோம். இன்னும் வாழ்க்கையை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே இது எனக்கு காமிச்சது. ரியாலிட்டி மாஸ்டர் கொடுக்குற ஒன்று என்னென்னா, நீ உன்னுடைய இயற்கை, நீ உன்னுடைய உண்மை என்ன, நீ யார், உன்னோட சத்தியம்னா என்ன அப்படிங்கிற உணர்றதுக்கு தான் அவர் அவ்வளோ விஷயங்களை தெரப்பியாகவும் மெடிடேஷனாகவும் கொடுக்குறாரு. அதை இந்த தெரப்பியில் அவருடைய டெக்னிக்கில் அவர் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ மறுபடியும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதை முயற்சி பண்ண அது வெளியில் நிறையா தோல் உரிக்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை இந்த தெரப்பிலையும் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. உண்மையாலுமே இன்னும் ரியாலிட்டியில் நீ யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒன்றா தான் இருக்குது. ஆனாலும் அப்படி தெரியல அப்படிங்கிறதையாவது இந்த தெரப்பி எடுத்து காமிச்சிருக்கு. இப்படி எல்லாத்தையுமே நம்ம உணர்றதுக்கு எப்பவுமே ஒரு தளம் வேணும். அந்த தளம் வந்து சித்தார்த்தப்பா உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த இடத்துல உருவாக்கி வச்சதோட அதைய இன்னும் மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரியலாக சொன்னோம்னா அதை அது அவருடைய பாதையிலேயே அதைய சரியாக கொண்டு போகிறதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே அம்மா நிர்தோஷ் அவங்களுக்கு கீழே நாங்கள் எல்லாருமே உண்மையாகவும் நேர்மையாகவும் எவ்வளோ மேக்சிமம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்காங்க. அதைய உணர இன்னும் நமக்குள்ள நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்,
இன்னும் நம்ம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை தொடக்கூடிய இடமா இது இருக்கு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயுமே இந்த தியானம் பண்ணும்போது 21 நாள் நாங்கள் வாழ்ந்தோம். ஒவ்வொரு விஷயங்களுமே இங்கே அன்பு இருக்கு, நட்பு இருக்கு, கோபம் இருக்கு, சண்டை எங்கெங்க வெளியில எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த 21 நாள் வாழ்றோம். அதுக்கப்புறம் சைலன்ஸ்ல போக போக இங்க யாருமே தனி கிடையாது. இது வந்து ஓஷோனுடைய ஒரு ஃப்ளவர்ஸ் தான், அற்புத ரோஜாக்கள் தான் நாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தெரப்பிலையும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த தெரப்பியில் அப்படி நாங்கள் எல்லாரு கூடயுமே பயணிச்சதில்ல. சில பேருக்கு சில காயங்கள் இதெல்லாமே ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு காரணமானது நாம் இருந்திருந்தாலும் அது எல்லாருக்கிட்டையுமே நான் அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம வந்து இந்த தெரப்பியிலிருந்து நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கண்டிப்பாக நம்ம தியானம் பண்ணுவோம். எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ.